நான் உடனே என்ன பண்ணேன், S25 Ultra வித்துட்டு AA+ வாங்கிட்டேன்னு. விவோ S2 ஸ்பெக்கர் லீக் ஆயிருக்கு 7360, அது 42,000. S26 FE S25 FE யோட கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும்னு வர சொல்லியிருக்காங்க. Fold 8 வந்து எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுதுங்க. பரவாயில்லையே, ஏர்டெல் எங்கேயோ அடிச்சுட்டு போயிட்டானே. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு SOS நியூஸை தவிர எல்லாத்தையும் பேசுறதுக்கு கொண்டாடுங்க, ஆனால் உலகம் மட்டும் வைக்கிறானுங்க. இது கேட்டுருச்சு. இல்ல அது மண்டே வீடியோல வந்துடும். அதுவா நியூஸ் தான் பேச போறோம். சரி. ஆமா, இவன் என்ன AI+ இருந்து 2 ஃபோன் எடுத்து SRK காமிச்சிட்டு இருந்தான். ஆச்சரியமா இருந்தது. AI+ நம்ம ட்ரோல் பண்ணாத விதமே இல்லை, யாருனாலும் ட்ரோல் பண்ணலாம் ஒரு பக்கம். அது மற்றவனுங்களை பார்க்கும்போது இவன் வந்து சரி ஓகே அப்படின்னு பொழைச்சு போ அப்படின்னு விடுற மாதிரி. அப்படிலாம் நான் விடல, இப்போ மாஸ் பண்றான்டா அப்படின்னு கூட சொல்ற அளவுக்கு இருக்கு. ஆமாமா, ஏன்னா அதுக்காக வாங்க சொல்லுங்க. நீங்க வந்து இந்த மாதிரி சொன்னீங்களா, நான் உடனே என்ன பண்ணேன், S25 Ultra வித்துட்டு AA+ வாங்கிட்டேன்னு. S25 அப்படிலாம் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஷேரிங், அவ்வளோதான். கேட்டுக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். வாங்க சொல்லலை. ஓகே, ஆரம்பத்தில் சொன்னா நல்லா இருக்கும்டா. வந்து புஸ் நாய்க்குட்டி மாதிரி இனிமே யாரும் வாங்க வேணாம். உங்களை யார் ஃபோன் வாங்க சொன்னது? நாங்கள் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறோம், அவ்வளோதான். தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வாக்கிங் பண்ணும்போதோ இல்லாட்டி தூக்கம் வராதப்போ நீங்கள் எதாவது கேட்கறதுக்கோ இல்லாட்டி சாப்பிட்ற நேரத்தில் கொஞ்சம் போர் அடிக்குதுன்னு பார்க்கறதுக்கோ அதுக்காக வீடியோ போடுறோம், அவ்வளோதான். ஓகே, ஒரு கம்பெனினா உங்க கூட ஃப்ரெண்டாக பேசிக்கிட்டு நம்ம டெக் வீடியோ அவ்வளோதான். கருத்து வீடியோலாம் வேற. ஆமாம், அது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. டெக் வீடியோ அவ்வளோதான். பார்த்து அது நில் கவனி செல் அப்படியே போய் இதை பார்த்துட்டு வாங்கிவிட்டு அப்புறம் எங்ககிட்ட கேட்க வேண்டியது. கேட்கக்கூடாது. ஓகே, AI நோவா AA+ நோவா 2 Pro 5G அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆல்பபெட்ல போட்டேன். AI+ நோவா 2. சர்ப்ரைஸ் என்னன்னா, இந்த ஃபோனில் உங்களுக்கு வந்து Dimensity 7100 ப்ராசர் அதை கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டு ஆஃபர் போட்டு. சரி, இப்போ ஆஃபர்லாம் போட 15,000 கிட்ட வருதுன்னு பார்க்குறேன். எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, கேமரா பொறுத்த வரைக்கும் ரியர்லேயே வந்து 2 கேமரா இருக்கா? 48 MP ரியர், 13 ஃப்ரண்ட். பரவாயில்லையே, 13 ஃப்ரண்ட், 13 MP ஃப்ரண்ட் கேமராலாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? 25,000 ரூபாய்க்கு நீங்க நிறைய நீங்க பார்க்க போறீங்க. 5 MP 8 MP வருது. சரி, அதனால பரவாயில்ல. AI+ பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கிறான். இருங்க, இவனோட ஆஃப்டர் சேல் சப்போர்ட் யாராவது. வாவ், வாட் இஸ் திஸ்? பஞ்சுவல் கேமராங்க. ஆமா, பஞ்சுவல் கேமரா. 15K ல உங்களுக்கு பஞ்சுவல் கேமரா. வெயிட் பண்ணு, எதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அப்படிதான் இருக்கு ரெண்டர்ல. இல்ல, இந்த நாயை நம்ப முடியாது. பஞ்சுவல் தான். பஞ்சுவல் 144 ரெஃப்ரெஷ் ரேட்லாம் வேற கொடுத்துருக்காங்க. 3.5 இன்ச். என்ன இது மாதவ் அங்கிள், சர்ப்ரைஸ் பண்றீங்களே? ஒன்னும் இப்ப நிறைய பேர் அந்த பிரச்சனை இல்லை, விலைகளே ஏற்றி வச்சிடாத. ஓகே, ஸோ இதுல இன்னொரு டீசென்டான விஷயம் என்னன்னா 6/128 8/128 பேஸ் 6GB. என்ன நிறைய விஷயம் நல்லாவே இருக்கே, பரவாயில்ல. இப்போதைக்கு நம்ம என்ன திரும்ப எதிர்பார்க்குறோம் அவர்கிட்ட, ஐயா அந்த ஆஃப்டர் சேல் கொஞ்சம் கவனிச்சு விட்டு கொஞ்சம் அப்டேட்லாம் டைம் கொடுத்தீங்கன்னா பெரிய ஆளா இல்லை நீங்க. டுவல் ஸ்பீக்கரா? ஆமாடா. ஏய், என்னடா எல்லாமே அதிர விட விஷயமா இருக்கு. டாப்லயும் ஸ்பீக்கர் வெண்டெல்லாம் இருக்கு. 15,000 ரூபா ப்ரைஸிங்ல பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க. அட்லீஸ்ட் அப்பா அம்மாவுக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நல்லா இருக்கு. ஏண்டா 20,000 ரூபா போனே நம்ம அப்பா அம்மாவுக்கு வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லி HD+ ஓட சுத்திக்கிட்டு இருக்கோம். இவன் பேனல் ஃபுல் HD+. டேய், எங்கப்பா சோர்ஸ் பண்ணீங்க? இது இப்படியே ரெட்டக்குள்ள பக்கமும் போனீங்கன்னு வைங்களேன், வடக்கு பக்கமாக உட்காந்துருப்பாரு. பரவாயில்லங்கிறாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற ப்ரைஸிங்கில் எந்த ஃபோனை பார்த்தாலும் திகிலாக இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கருங்கிறானுங்க, இன்டிஸ்பிளே ஃபிங்கர், அமலோட என்னது LCDயா ஆக மொத்தம். இது வாங்க வேற செஞ்சுருக்காங்களா? மக்களோட விமர்சனம் என்ன, கேமரா 3.8, பேட்டரி 3.9, டிஸ்பிளே 4.1, டிசைன் 4.2, பர்ஃபார்மன்ஸ் 3.9, பில்டு குவாலிட்டி 4, ஓவரால் வேல்யூ ஃபார் மணின்னு பார்க்கும்போது 4. இல்லை, இப்போ இருக்கிற மார்க்கெட் சுச்சுவேஷனில் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லாவே இருக்கான். இது இப்படியே மெயின்டைன் பண்ணால் அடுத்த 2 வருஷத்துல பெரிய ஆகிடுவோம். இந்த ரெட்மி மாதிரி ஆரம்பத்தில் இப்படி தானே இருந்தானுங்க, அவனுங்கள மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ நோவா 2 அல்ட்ரானா Dimensity 7400வா? என்னங்க இது? Dimensity 7400 ப்ராசஸரோட உங்களுக்கு 19,000 ரூபாய்க்கு 6GB 128. இல்ல, இப்போதைக்கு வந்து கார்டு ஆஃபர் போட்டா 18,000. அப்போ டீல் டைம்ல நாங்க யாரும் AI+க்கு வேலை போல, AI+ஸை ப்ரமோட் பண்ணல. we are shocking with this ஸ்பெக்கை பார்த்து ஷாக் ஆகிறோம். ஏன்னா இதே ப்ராசஸரோட உங்களுக்கு 30,000 ரூபாய்க்கு இருக்கு, 25,000. இது ரேட்டிங்கும் நல்லா இருக்குடா. கேமரா 4, பேட்டரி 4.1, டிஸ்பிளே 4.3, டிசைன் 4.3, பர்ஃபார்மன்ஸ் 4.1. முன்னாடி லைட்லாம் எரியுது. ஆமாடா, ஆமா, அது அந்த லான்ச் ஆகும்போது நம்ம பார்த்தோம்ல. இன்னும் பண்றாங்க. ஆக மொத்தம் AI+. மாதவ் சேத் அங்கிள், யூ ஆர் டூயிங் குட். பட் மார்க்கெட்டிங் அந்த வாயை விட்டு செருப்படி வாங்க இருந்தா சரி. நாங்க இது எல்லாமே எப்படி சோர்ஸ் பண்ணோம்னா,
நான் கைலாசம் பக்கமாக போகும்போது அங்கே ஒரு குகை இருந்தது, அங்கே உள்ளே உட்காந்து ரொம்ப நேரமாக தியானம் பண்ணேன். அப்புறமா வந்துட்டு என்னோட டீம்மேட்ஸ்க்கு கால் பண்ணேன். அப்புறம் அவங்க எல்லாரும் அங்கே வந்தாங்க. ஒரு பெரிய சார்ட் வச்சு நாங்கள் டிசைன் பண்ணி அங்கேருந்து மோல்டு எடுக்கிறதுக்காக போய் இந்த எல்லாமே இருந்தா சரி. இந்த மாதிரி பேசாமல் இருந்தாலே எல்லாருக்கும் எப்படி தெரியுமா இருக்கும், ஓகே இதுவும் ஒரு ஓடிஎம் டிவைஸ், அவ்வளோதான். லாவாவும் ஓடிஎம் டிவைஸ் தான். பெரிய விஷயம் தாங்க இது. 7300 வந்து 30,000 ரூபாய்க்கு பார்க்குறோம்ல. 7300 30,000 மட்டும் இல்லடா, இப்போ அடுத்து வர போகிற ஃபோன்ஸே நம்ம இப்போ ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். விவோ S2 ஸ்பெக் என்ன லீக் ஆயிருக்கு 7360, அது 42,000. இதுதான் நிலைமை. A+ ஸ்பெக் பார்க்கும்போது நல்லா இருக்கு. யாராவது யூஸ் பண்றீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ஆமா, நீங்க தான் A+ யூஸ் பண்ணீங்களே. நான் யூஸ் பண்ண நோவா ஃபிளிப், அது ஃபாஸ்டா இருந்துச்சு. இல்ல இது கேக்குறேன், OS எப்படி இருந்துச்சு? நோவா ஃபிளிப்ல எல்லாமே நல்லா இருந்ததுடா. நம்ம ஆனா எனக்கு என்னன்னா இப்போ இவன் அது என்ன ப்ராசர்? அது 7300 7300X. ஓகே, பரவாயில்ல, நல்லா தான் பண்ணியிருந்தானுங்களா. அதில் தான் எங்கள் ஆள் வந்து GTA கேம் விளாட ஆரம்பிச்சாரு. ஆமாம், இப்போ தொட்டு எல்லா ஃபோன்லேயும் அதை ஏற்றி வச்சு விளாண்டுட்டு இருக்காரு. இப்போ வேறு ரீசெண்டாக இந்த அப்டேட்டில் 27ல் பீட்டா வந்தது இல்லைங்க, அதில் ஏன் தெரியல GTA போட்டால் கொஞ்சம் சூடாகுது. ஐஃபோன் சொல்கிறாரு. ஆமாம், ஐஃபோன் தான் 17 Pro Max அது. ஆனால் முன்னே ஃபஸ்ட்டு 27 பீட்டா 1 2 3 4 அதெல்லாம் வரும்போது எனக்கு ஆகலை. இப்போ தான் ஓகே பொறுமையாக ஃபிக்ஸ் பண்ணாலும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, A+ ஏங்க எனக்கு சிம்பிளுங்க. A+ பற்றி உங்களோட தாட் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்போதைக்கு ஓரளவுக்கு டிவைஸ் யாராவது வாங்கியிருக்கீங்கன்னா யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எவ்வளோ இருக்குன்னு காரி துப்புங்க, நம்ம அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிப்போம், அவ்வளோதான். சரியா? மற்றபடி ஆன் பேப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, இவன் மோட்டோலாவும் ஒரு படி மேலே இருக்கும். மோட்டோலா வந்து எப்படி ஸ்பெக்கில் கொஞ்சம் மாஸ் பண்ணுவானோ அவனை விட ஒரு படி மேலே போய் ஒருத்தர் மாஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ மோட்டோலாவே வாங்கிட்டு தான் இருக்கான். அப்படின்னும் போது பரவாயில்ல. A+ அவங்க வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணிருக்காங்க. இந்த பட்டிங் பிராண்ட்ஸ்க்கு என்ன அட்வான்டேஜ்னா இதுதான் சொல்ல வந்தேன். இப்போ மாதவசத்துக்கு வந்து என்ன அட்வான்டேஜ்னா, அவன் டீம் புதுசு. ஆமா, எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன யங் மைண்டாக இருந்தாங்கன்னா பேமெண்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், சேலரிலாம். ப்ளஸ் இந்த டைமில் வந்துட்டு ஓடிஎம் போய் சோர்ஸ் பண்ணி எதையோ கொண்டு வந்து இங்கே கொட்டும் போது என்ன ஆகிடுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக அவங்களால வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக அந்த பிஸ்னஸை ரன் பண்ண முடியும். இப்போ எங்கே ப்ராப்ளம் வரும்னா, இன்கேஸ் டிவைஸ் நிஜமாக நல்லா இருந்து டிமாண்ட் அதிகமாகி அதை அவங்க மீட் பண்ண முடியாமல் மாட்டுவாங்க தெரியுமா, அப்போ தான் வந்து அவன் ஆள் வேலைக்கு எடுக்கணும், இதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் பரவாயில்ல, ஸ்பெக் பார்க்கும்போது நல்லா இருக்கு. இப்போ ஈவன் நிறைய ஆஃபீஸ் கம்பெனிஸ்லாம் கூட இன்டர்ன் உள்ள எடுப்பாங்க. அது எதுக்குன்னா கொஞ்சம் இந்த மணி எல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு. ஆஃபீஸ்னா என்னன்னு கத்துக்கிறதுக்கு அந்த டியூஷன் மாதிரி. அது அங்க போயிட்டு ஒரு பேசிக் சேலரி. அங்கேயும் வந்து ஒர்க்கும் அவங்களுக்கு தேவையான ஒர்க்கும் வந்து ஆஃபீஸ் கிடைச்சிரும், இவனுக்கு தேவையான எக்ஸ்பீரியன்ஸும் கிடைச்சிரும். அப்படின்னும் போது அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த மாதிரி இவங்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்களோ என்னவோ. பட் பரவாயில்ல, A+ பார்க்கும்போது இப்போ இந்த கரண்ட் மார்க்கெட்டில் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. அதனால் மறுபடியும் சொல்லிடுறோம், நாங்கள் வந்து இன்ஃபர்மேஷனை தான் கன்வே பண்ணுறோமே தவிர, தயவுசெய்து எல்லாருமே வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, வீடியோ டக்குன்னு நிறுத்திட்டு கையில் இருக்க பணக்கில் போட்டு உடச்சிட்டு A+ வாங்குங்க, அப்படியெல்லாம் சொல்கிறேன். சரியா? ஓகே. அதே மாதிரி ஃப்ளிப்கார்ட் மற்றும் அமேசானில் சேல், அதை நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டு தான் இருக்கோம். மேலும் வேறு ஏதாவது நல்லா க்ரேஸியாக வருதுன்னு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். நல்லா கட்சினா, ஆனால் இப்போதைக்கு எதுவும் ஆகலைங்க. சரி, அப்புறம் இது வந்து ஒரு பிளைண்ட் இஷ்யூ. HIV டெஸ்ட் வந்து கர்நாடகாவில் ஃபேமஸ் ஆகிட்டு வருது. நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து HIV இருக்கும் அப்படின்னா இதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரியா இருக்குது. அதனால் எல்லாருமே கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இதுக்கு வந்து இருக்கலே சுவாரஸ்யமான சொல்யூஷன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் எப்பா காண்டம் போடுப்பா, அதை போடுப்பா, இதை போடுப்பா. எப்பா முதல்ல வாழ்க்கையை சேஃபாக இருக்கிறதுக்கு என்ன வழின்னு பாருப்பா. போடுறதுலே இருக்காதீங்கடா. ஸோ அது வந்து இதை சொன்னாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் லைஃப்பை பேலன்ஸ்டாக லைஃப்பில் நிறையா இருக்குங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்காக லைஃப்பை இழந்திருக்காங்க நிறைய. அது மட்டும்தான் இல்லைப்பா, கொஞ்சம் படிப்பையும் பாரு. சரி, இதில் வேற ஃபுல்லாக டெஸ்ட் பண்ண போகிறான்றாங்கல்ல, அதுக்கப்புறம் தான் மீதி விஷயங்கள் தெரியும். சரி, அடுத்து என்ன தெரியுமா, S26 FE S25 FEயோட கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும்னு வேறு சொல்லியிருக்காங்க. அது எதுவாக இருந்தால் என்னங்க, ஒரு வருஷம் போனதுக்கப்புறம் 40 ரூபா 45 ரூபா 50,000 ரூபாய்க்கு வரும். அவனுக்கு பேர் என்ன தெரியும்ல, பிக் பில்லியன் கை. அவ்வளோதான். பிக்சலுக்கு அடுத்து வந்தான்டா. அப்போ அவனுக்கு பிக்சல் வந்து எப்படி, பிக்சல் வந்து எப்படி இருக்கும்னா A சீரிஸ் வரும், வந்ததுக்கப்புறம் இந்த பிக் பில்லியன் டேஸ் அப்போ A சீரிஸ் நல்லா தர ரேட்டுக்கு வரும், 30,000 வரும்ல. அந்த மாதிரி ஒரு ஆள் யாருன்னா இந்த FE. ஆனால் இப்போ 30,000 ரூபாய்க்குலாம் வராதுங்க எனக்கு தெரிஞ்சு. 38 35 அதுவே கஷ்டம். 35 வந்ததுன்னா எனக்கு சந்தோஷம்டா. 35 வரணும், பீக் வேல்யூ. ஏன்னா 35க்குமே எதுவும் உருப்படி ஃபோன் இல்லை அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். இப்போ S25 FEலாம் எனக்கு தெரிஞ்சு 40,000 ரூபாய்க்கு வந்து நின்றுடும், அவ்வளோதான். அது கீழே குறையாது. அது கீழே குறைஞ்சாலும் அதுக்கு வேல்யூ இருக்காது, ரொம்ப கம்மியான மாதிரி இருக்கும். அதனால் 40 ரூபாய்கிட்ட வருங்க. மேபி இந்த டீலில் S25 FEலாம் வந்து 40க்கு வந்துச்சுன்னா நல்ல வேல்யூ தான். S26 FE எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். Exynos 2500 அந்த ப்ராசர் இருக்குது, பார்ப்போம் எப்படி வருதுங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 2500 எவ்வளோ யூஸ் பண்ணாங்க? ஃப்ளிப் 7 வேறு எதுலேயும் வரல. ஆமாம், பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு. சரி, அடுத்து SOC பிராண்ட்ஸு அவங்களோட ஷிப்மெண்ட். இப்போ ஃபோன் ஷிப்மெண்ட்ஸ்லாம் பார்த்தோம், டிக்ளைன் ஆச்சு. 10% டிக்ளைன் ஆச்சு, 13% டிக்ளைன் ஆச்சுலாம் பார்த்தோம்ல. SOC 25% டிக்ளைன். வா, அவ்வளோ பெரிய டிக்ளைனில்
டிமென்சிட்டி 6300 மற்றும் 7300 மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்களா? அங்கதான் ட்விஸ்ட். யூனிசாக் வளர்ந்துருக்கு. அப்படியே என்ட்ரி, அப்படியே துப்பாக்கி படத்துல வர விஜய் மாதிரி முன்னாடி வந்து ஸ்போக் எஃபெக்ட்லாம் போட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்காப்ல. யாருன்னு பார்த்தா யூனிசாக். ஏன்னா சாக்கு போய் இப்போ நிறைய பேர் யூஸ் பண்றாங்களா ரீசெண்டாக. ஏன்னா அந்த ஸ்டார்ட் ஒரு 8000 10,000 யூனிசாக் தான் இப்போதைக்கு கொடி கட்டு பறக்கிறான். ஏன்னா அவனால 5G ப்ராசர் கொடுக்க முடியுது. இன்னொன்று எல்லாம் பிராண்ட் வேல்யூ வச்சுக்கிட்டு விலை எங்கேயோ தேய்ச்சிட்டு போயிட்டான். இன்னொன்று டிமென்சிட்டி வந்து பார்த்தோன்னா என்ட்ரி லெவல் அடி வாங்கிட்டான், அவனும் வாழ்க்கமாக அடி வாங்கிட்டான். ரெண்டு பேருக்குமே வந்து ஓரளவுக்கு கல்லால் பணம் விளையாடுற காரணமே என்னன்னா, ஒருத்தனுக்கு 8 Elite Gen 5, இன்னொருத்தனுக்கு வந்து 9500. இதை வச்சு தான் பேத்திட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க? அவ்வளோ 6300 வருது? அது அவ்வளோ வருது, வாங்கணும்ல. ப்ரொடக்ஷன் அப்போ எங்கே போகிறது? காட் இட். ஓகே, நமக்கு மாடல் ஸ்பெக் ஷீட் கரெக்ட். மொத்தம் 100 ஃபோன் விற்றுருக்கேன். நம்ம அதான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொன்னது தான். சேம் ஃபோனே இவங்க வந்து மறுபடியும் ரீநேம் பண்ணி விட்றாங்க. ரீபிராண்டில் ரீநேம், சேம் பிராண்டே ரீநேம் பண்ணி விடுறாங்க அப்படின்ற மாதிரி. அப்போ அதே ஃபோன் தானே, அப்போ 6300 அப்படியே தான் பார்ப்போம். அட்லீஸ்ட் ப்ராசஸ் சைட்லையாவது ஏதாவது உருப்படியாக வருதானே. ஆனால் நமக்கு என்னங்க, அடுத்து 8 Elite Gen 6 அது வரும், அதுவும் விலை எங்கேயோ இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் ஃப்ளாக்ஷிப்னு வாங்குறதாலே 1 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும் போல இருக்குது. இப்போ ஒன் ப்ளஸ்லாம் வந்து நம்ம 80,000 பார்த்தோம், அதே ஓவர் ப்ரைஸ்ன்னு சொன்னோம். 1 லேக்குக்கு தான் இனிமேல் வரும் ஃபியூச்சரில். அடுத்து பிக்சல் வாட்ச். ஓகே, 5 ஆல்ரெடி கனெக்டிங் அந்த ஹெல்த் ஆப் அதெல்லாம் காட்டுது போல. பிக்சல் வாட்ச் 5 வருதுன்றது தெரியுது. அதில் வந்து என்னன்னா அதே ப்ராசஸர் தான் இருக்குது, ஸ்னாப்ட்ராகன் W5 Gen 2. உனக்கு ப்ரொடக்டிவாகவே வச்சுக்க மாட்டானுங்க சரியா? அதெல்லாம் இது இப்போ பாரு, நானாக கஷ்டப்பட்டு வந்து பிஆருக்குலாம் வந்து தனியாக ஒரு கார்டு போட்டு எல்லாருக்கும் தனியாக ஒரு என்வலப்பில் கொஞ்சம் அமௌண்ட்டை போட்டு கவர் பண்ணுங்கன்னு சொல்கிறத விட, இது இப்போ பாரு எல்லாரும் கஷ்டப்பட்டு அவங்களே கவர் பண்ணி ட்ராக்ஷனுக்கு பண்ணுவாங்க. நமக்கு ஜாலி இல்லை, அவ்வளோதான். ஸோ இதில் என்ன ஒரு அற்புதம்னா, வாட்ச் 4 அப்படியே வாட்ச் 5 வர போகுதுங்கிற மாதிரி தான் இருக்குது. போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த W5 Gen 2 வந்து வாட்ச் 2லேருந்து யூஸ் பண்ணுறாங்க. பவர் எஃபிஷியண்டாக தான் இருந்துச்சு. இதுவே வியர் எலைட் போயிருந்தா இன்னும் பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதான் லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் வியர் OS, வியர் ஆண்ட்ராய்டு வியர் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். அதுதான் இதில் இருக்குது, சாம்சங் கேலக்ஸி வாட்ச் அல்ட்ரா 2ல். சரியா? ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா, பிக்சல் வந்து இந்த வாரம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாட்சில் 3 GB ரேமுக்கு போயிருக்காங்க. ஸோ அந்த ஃப்ளூயிடிட்டி இன்னும் வந்து அஷ்யூர் பண்ணும் விதமாக இருக்கும். ஆமாம், அல்ட்ராவும் அதானே. அல்ட்ரா 2 GB. அப்படியா? அவன் ஆனால் லேட்டஸ்ட் SoC இல்லை, அந்த அட்வான்டேஜ் அவன் என்ஜாய் பண்ணுவான். அதனால கொஞ்சம் பவர் எஃபிஷியண்டாகவும் இருக்கும், பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். நாங்கள் யூஸ் பண்ணவே நம்ம அங்கே நல்லா தான் இருக்கு. செம ஃப்ளூயிடாக இருந்துச்சு. எதாவது இல்லை, பேக்கப்லாம் இல்லை, ஸ்டோரேஜ் எதுவும் நம்ம ஃபுல் பண்ணல. நம்ம வாட்ச்லேயே நம்ம ஸ்டோரேஜ்லாம் ஃபுல் பண்ண மாட்டோம். நமக்கு எனக்கு சத்தியமாக ஒரு வாட்ச் ஸ்மார்ட் வாட்ச் டேட்டாவில் இருக்குது, அதில் 0 டேட்டா, அதனால கொஞ்சம் ஸ்மூத்தாகவே இருந்துச்சு. அது அங்கே யூஸ் பண்ணி எப்பயுமே ஸ்மூத்தாக தான் இருக்கும். கௌதம் ப்ரோ இதெல்லாம் இத்தனை வருஷமா அல்ட்ரா 1 தான் வச்சிருக்காரு, ஸ்மூத்தாக தான் இருக்குது. அல்ட்ராங்கிறது எப்பயுமே ஸ்மூத்தாக இருக்குது. மற்ற வாட்ச் தான் ரத்தக்கவை வாங்கி நம்பரில் சுற்றிக்கிட்டு இருப்பானே, அவன் தான் ஜோக்கா. உண்மைதான். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா 3 GB ரேம் அப்படின்னும் போது ஒரு சில டாஸ்க் ஹேண்டில் பண்ணுற இதெல்லாம் பட்டைய கிளப்போம். மேபி ஆன் டிவைஸே அந்த மாதிரி ஏதாவது வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க, ஏன்னா ஆப்பிள் வாட்சில் இருக்குது ஆன் டிவைஸ் இப்போ. அதனால மேபி இதுலேயும் வரும். ஆமாம். அப்புறம் Fold 8 Fold 8 சீரீஸு, அதாவது ஃபோல்டபிள்ஸ் ப்ரீ புக்கிங் அல்லு தான், ரெக்கார்டாக. அவன் டிக்ளைன்னு சொல்ல வரீங்கன்னு பார்த்தேன். சரி, டிக்ளைனில் அல்லு தான். ஸோ நம்ம ஆக்சுவலாக அந்த வீடியோலாம் லைவ் ஆகிருக்கோம். ஆமாம், லைவ் ஆகிருக்கும். Fold 8 Fold அதுக்கான வீடியோஸ் வந்துருக்கும். ஃப்ளிப்பு நாங்கள் அங்கே இருக்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண என்னன்னா, நிறைய பேர் வராங்க, வந்துட்டு Fold 8 தான் அதிகமாக இது ப்ரீ புக் பண்ணிட்டு போனாங்க, பார்ப்போம் அது ரியல் டைமில் ஜென்ரல் கன்சூமர்ஸ் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத. பட் ஆனால் Fold 8 வந்து எடுத்து யூஸ் பண்ண ஹேண்டில் பண்ணாலும் நல்லா தாங்க இருந்துச்சு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சதுன்னு சொல்லலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோல்டபிள்ஸில் Fold 8 வந்து எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுதுங்க. யாராக இருந்தாலும் அட்ராக்ட் ஆகிடுவாங்க. ஆமாம், எனக்கு கூட எப்படி இருந்ததுன்னா, வாவ் இது நம்ம இந்த கமெண்ட்ஸ் வீடியோக்கெல்லாம் சூப்பராக இருக்குமே அப்படிதான் இருந்தது. நிஜமாகவே அவன் வந்து எப்படின்னா ஷோ ஆஃப் டிவைஸ் தான், அதையும் தாண்டி ஒரு எங்கேயா கையில் வச்சுருந்தானா ஒரு 4 பேரை அட்ராக்ட் பண்ணும்ல, அந்த மாதிரியான ஒரு டிவைஸ் தான். பட் ஆனால் அது உங்களுக்குலாம் செட் ஆகுமான்னு செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம். ஆனால் எனக்கு என்ன மாதிரி தோணுச்சு, அந்த ஃப்ரண்ட்டில் இருந்ததுல ஆமாம் ஃபோல்டடா, அதே எனக்கு ஃபோனை கொடுத்தா நான் வாங்க வேண்டாம். அதான் இப்போ எசென்ஷியலில் அந்த எசென்ஷியலுங்கிறேன் குவர்ட்டி ஃபோன்ஸ்லாம் வருது, நீங்கள் கூட ஒன்று புக் பண்ணீங்களே, அதெல்லாம் அந்த ஷேப் தானே, அந்த ஷேப் தான். ஆனால் இந்த ஷேப்பில் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க கவரை மட்டுமே எனக்கு ஒரு ஃபோனாக கொடுத்தா 5.5 இன்ச்சில் மேசிவாக இருக்கும். நிஜமாக நல்லா இருந்துச்சுங்க. நான் கையில் எடுத்து யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, இந்த விரல் இருக்குல்ல, எல்லாரும் ஃபுல் ஸ்க்ரீன் ரீச் ஆகிடுது, ஈஸியாக ரீச் பண்ணுது. நான் ஈவன் அந்த இப்படி ஒய்டாக ஃப்ளிப் பண்ணிட்டு அன்ஃபோல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது இப்படி ரொம்ப ஸ்லேட்டு மாதிரி இருந்துச்சு. எனக்கு அதுவே ஆக்வர்டாக இருந்துச்சு. குட்டியாக இருக்கும்போது நல்லா இருந்தான்.
மேபி ஃபியூச்சர்லயா பண்ணுங்கடா. அதான் ஓப்போ ஃபைன் ஓப்போல ஒயிட் வருது, ஒன் பிளஸ்ல வருதுன்னாங்க. பட் எனக்கு என்னன்னா அதுலடா மறுபடியும் அதை 7 இன்ச்ல எல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் ஸ்லேட்டை தூக்கிட்டு போறேன். அது டேப்லெட் 7 இன்ச்ல கொடுத்துட்டா. ஆமா, நீங்க அதனால வந்து தயவு செய்து கொஞ்சம் இந்த குட்டி சைஸ்ல இந்த மாதிரி ஃபோன்ஸ் இவங்க கொடுத்த சைஸே ஓகே தான். 6 இன்ச் வரைக்கும் கூட போலாம்னு நினைக்கிறேன். அதான் பெசல்லெஸ்ஸா இருக்கு இப்பலாம். 6 வரைக்கும் கூட போலாம். ஆனா 5.5 எல்லாம் கொடுத்தீங்கன்னா நிஜமா சொல்றேன், அந்த பாக்கெட்டபிலிட்டி வேற லெவல், தரமா இருக்கும். சட்டை பாக்கெட்டுக்குள்ளேயும் ஈஸியா போகுது, பேண்ட் பாக்கெட் உள்ளே ஈஸியா போகுது. அசால்ட்டா இருக்கு. அவன் ரொம்ப ரொம்ப குட்டியா இருந்தான், நல்லா இருந்துச்சுங்க. குட். ஓகே, ஸோ அடுத்து பெஸ்ட் ஜாப் கூகுள் பே இருக்குல்ல, ஜிபே. ஆமா, அதுல ஜெமினி வேலை செய்யுமாமே. அது ஜெமினியா? அது என்ன சொல்லுமானா, ஜெமினி இந்த வருஷம் எனக்கு என்னென்ன பிரச்சனைடா, நான் என்னென்ன செலவு தேவையில்லாம பண்ணியிருக்கேன்டா, கொஞ்சம் பார்த்து சொல்றான், எப்படி காசு சேமிக்கலாம்னு சொல்றா அப்படின்னா, நீ பண்ண எல்லா செலவையும் எவாலுவேட் பண்ணிட்டு, நீ பொழுதன்னைக்கும் காலையிலையும் சாயங்காலம் டாஸ்மாக்ல தான் கிடந்திருக்க, விளங்குறதுக்கு வழியே இல்லை, முதல்ல நிறுத்துறா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கொஞ்சம் கட் டவுன் பண்றா அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு ஆஸ்ட்ராலஜி மாதிரி வந்துருவான் போல இருக்கு. அந்த மாதிரி அவன் நம்மளோட என்னென்ன பொருள்லாம் நம்ம செலவு பண்ணியிருக்கோம், எந்தெந்த இதுக்கு நம்ம பே பண்ணியிருக்கோங்கிறத பேஸ் பண்ணி நமக்கு வந்து அட்வைஸ் பண்ணும். ஈவன் பரவாயில்ல, இப்போ நம்ம ஓகே ஜெமினி பருப்பு இவ்வளோ கிலோ வாங்கியிருக்கேன், அது 250 ரூபா, பூண்டு இவ்வளோ வாங்கியிருக்கேன் 350 ரூபா, அப்போ கணக்கு போட்டு கொடு, அதுவும் மேபி வரும்ல. அது பண்றது இருக்கட்டும், இந்த மாசம் நான் பண்ண செலவுலயே தேவையில்லாத கேவலமான செலவு என்ன அப்படின்னு கேட்டா உடனே அதை சொல்லிடும். A+ல போன் வாங்கினது அப்படின்னு சொல்லும். அந்த மாதிரி A+க்கு முன்னாடி ஆகோன்னு பேசிவிட்டு நடுவில் வந்து அது சும்மா கலாய்க்கிறதுக்கு சொல்றேன்டா. ஓகே, A+ போன் நல்லா இருக்குது, அதனால நல்லா இருந்ததுன்னு சொன்னா ஏ மூலியமா ட்ரிகர் பண்ணி காசுக்கு சேர்த்துட மாட்டாங்க. அங்கதான் டிஸ்ட். அதான் சொல்றேன், சும்மாவே இப்போ நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, அண்ணா அப்போ என் டேட்டா இத்தனை நாள் டேட்டாலாம் சேஃபாக இருந்த மாதிரி தான், சரி நான் எடுத்துகிட்டு போச்சே, சரி நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், எடுத்துகிட்டு போன நான் ஏதாவது கேள்வியாவது கேட்போம், சரி பார்ப்போம் இது எந்த மாதிரி வேலை செய்யுது என்ன ஏதுன்னு. பட்டு மறுபடியும் சொல்கிறேன், ஏஐ உலகத்தில் இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆனதுக்கப்புறமா கோணம் மோக்கன் எல்லாத்தையும் ஒரு வீட்டு தான் விடுவானுங்கிறத மறந்துடாதீங்க. எஸ், ஆனால் கோமணத்துக்கு நாங்கள் ஆடு போடுவோம், கலர் கலரா, டிசைன் டிசைனா. கண்டிப்பா டோன்ட் டச் மீ ஹியர் அப்படின்னு இருக்கும். கண்டிப்பா போகலாம், நல்லா இருக்கும். நாங்கள் பிரிண்ட் பண்ணி தரோம் உங்களுக்கு. ஓகே, அப்புறம் பிஎம்டபிள்யூவும் குவால்காமும் மல்டி இயர் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம இது இருக்குல்ல BE6 இதெல்லாம் மஹேந்திரா, அதுலேயே பார்த்தீங்கன்னா குவால்காம் SoC தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் அந்த ஃப்ரண்ட்ல வந்து அது எந்த அளவுக்கு பார்க்குறாங்கன்னா, ஒரு ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கும்போது எப்படி இருக்குது கேபினில் அந்த இதெல்லாம் ஃப்ரண்ட்ல அந்த பைலட்டுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபெசிலிட்டிஸை இங்கே வந்து இப்போ இந்த மாதிரியான மாடர்ன் கார்ஸில் இருக்குது. BE6ல என்ன இருக்குன்னு பார்த்தா 24 GB ரேம் இருக்குடா, 128 GB ஸ்டோரேஜும் 24 GB ரேமும் இருக்கு. நிறைய ஆன் டிவைஸ் கண்ட்ரோல்ஸ், அந்த ஏஐ ஃபீச்சர்ஸ், இந்த ஃபெசிலிட்டிஸ் அந்த எல்லாம் ஆட்டோமேட்டா. அப்பதான் தெரிஞ்சது BE6 ரேட் ஏன் ஏறுதுன்னா 24 GB ரேம் யூஸ் பண்ண எப்படி விளங்கும். ஆமா, ரேமுக்கே 50,000 இருக்கணுமா, அதுக்கு மேல போகும், ரொம்ப கஷ்டம் தான். சரி, ஸோ மொத்தம் வந்து பிஎம்டபிள்யூவும் குவால்காமும் இதே மாதிரி தான். எங்கள் இவர் வாங்குவார், வாங்கினா நாங்கள் ரிவ்யூ பண்ணுவோம். அவன் என்ன தான் வாங்க மாட்டான், எல்லாத்தையும் வாங்குவான், நம்ம ஒயரையும் வாங்குவான், பரவாயில்லையா. அதில் தான் அவர் எங்களால் நிறையா வாங்குவோம். இது செம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்தியாவில் வந்து டெலிகாம் சப்ஸ்கிரைபர் பிளான் இப்போ எவ்வளோவில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த தடவை செம ஃபன்னு, எதிர்பார்க்கவே இல்லை. 1.3 பில்லியன் தொட்டுட்டோமா. அதில் ஹைலைட் என்னன்னா எல்லாருமே இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஓ, ஒயர்லெஸ் சப்ஸ்கிரைபர்ஸில் எல்லாருமே இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. மைனஸ் இல்லை. ரிலையன்ஸும் சரி, இங்கே இருக்கு பாரு, ஆக்சுவலாக வந்து இது ஷேர்ரா, மார்க்கெட் ஷேர்னா 39.27% ரிலையன்ஸ் இருக்கு. பாரதி ஏர்டெல் கிட்ட வந்து 37.96, வோடஃபோனில் வந்து 15.5, பிஎஸ்என்எல்கிட்ட 7.25 இருக்கு. இந்த மாதம் ஆட் ஆனது அப்படின்னு பார்த்தா, ஜூன் மாதத்தில் ஆட் ஆனது அப்படின்னு பார்த்தா, ஏர்டெல் வந்து 2.99 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் ஆயிருக்காங்க. ரிலையன்ஸில் வந்து ஜியோவில் வந்து 2.14 ஆட் ஆயிருக்காங்க. வோடஃபோனில் வந்து 1,63,757 பேர், பிஎஸ்என்எல் வந்து 94,006 பேர். பரவாயில்லையா, ஏர்டெல் எங்கேயோ அடிச்சுட்டு போயிட்டானே. அதுக்கு நிறைய பேர் போட்டிருந்தாங்க, இந்த ட்விட்டரு இந்த இடத்துலலாம் சுற்றுற புழு தொல்லை தாங்க முடியல, ஏர்டெல் ஸ்கேமிங் ஸ்பேமிங்னா ஊரே ஸ்பேம் பண்ணி தான் இருக்கு. எப்படி ஈவன் இந்த ஹாட்ஸ்பாட் கட்டுப்பாடுலாம் வந்தது அப்பயும் ஏர்டெல் மேலே வந்திருக்கா. நான் என்ன கேட்குறேன், எவ்வளோ பேர் முதல்ல ரீசார்ஜ் பண்ணிவிட்டு ஹாட்ஸ்பாட்டை போட்டு சுற்றுறாங்க. மொத்த ஏரியாலையும், நான் இருக்கிற ஏரியாலேயே இப்போ நான் வீடு வீடாக தேடி போய் பார்த்தேன்னா மொத்தமே ஒரு 2 பேர் தான் ஹாட்ஸ்பாட் போட்டுட்டு இருப்பாங்க. இது எல்லாருமே இங்கே, அதுவும் சிட்டி சைட்லன்னா என்ன ஆகும், இதுவே சிட்டி கிடையாது, இங்கெல்லாம் வந்து இன்டர்நெட்ல தான் இருக்காங்க எல்லாரும். இல்லை இப்போ நம்ம வீட்லையும் பார்த்தீங்கன்னா ஃபைபர் தான், வைஃபை இருக்கு, மோஸ்ட்லி வைஃபைல தான் இருக்கும். இன்கமிங் கால்ஸுக்கு ஜிபேக்கும் நம்பர் ஆக்டிவ்க்கா இருக்கு. ஒன்றும் இல்லை, வீட்டில் வச்சு ஒரு சில கேமோ படமோ பார்க்க முடியலங்கிறதுக்காக இவனுங்கன்னா ஹாட்ஸ்பாட்டை போட்டுவிட்டு வேற எங்கேயா மரத்தடியில் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறனால அவங்களுக்கு இந்த ஹாட்ஸ்பாட் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. பரவாயில்ல, ஏர்டெல் நல்லாவே கெயின் பண்ணியிருக்கான். ஆனால் ஜியோ நாதாரி நாய நல்லா வந்தியே, அதை தக்க வச்சுக்க முடியுதா ஒன்னால எங்கேயாவது. கீழே கமெண்ட்ல போட்டுருந்தாங்கடா ஒரு சிலர், ஸ்னாப் டிராகன் 8 Gen 5 இப்போ இருக்க லேட்டஸ்ட் ப்ராசஸர் அவ்வளோ கால்ட்ராப் ஆகுது. எனக்கு ஃபோன் இஷ்யூவா இப்பயும் சொல்லிடுறேன், ஃபோன் இஷ்யூவா ஜியோ இஷ்யூவான்னு எனக்கு தெரியல.
கால் ட்ராப்ஸு நிறையா இருக்குது, இன்கமிங் காலும் ப்ராப்ளமாக இருக்குது இப்போ ரீசெண்ட் அப்டேட்டுக்கு அப்புறம். அது maybe ஒன்று நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா டக்குன்னு வந்துட்டு 1100 போடுறானாலும் நீ போட முடியாது. ஆனால் நான் போடுவேன் ஜாலியாக. விஐ சிம் எடுத்து போடுவேன், பிஎஸ்என்எல் சிம் எடுத்து போடுவேன், ஏர்டெல் சிம் எடுத்து போடுவேன். ஏங்க ஐயோ ஆமாம் அதை மறந்துட்டுன்னு ஐயோ மகனே அதை மறந்துட்டேன்ற மாதிரி 2G கிடையாது, 3Gயும் கிடையாது, ஒன்லி 4G, இப்போ 5G. ஒரு வகையில் மாஸ் தான், இன்னொரு வகையில் அது ஒரு தமாசான நெட்வொர்க் தான். எப்போ தெரியுமா எனக்கு தமாசா தெரியுது, இந்த ஃப்ளட்டு நவம்பர் டிசம்பரில் மொத்தமாக சோழியை முடிச்சு விட்ருவான், யாருக்குமே கால் போகாது. இப்போ நான் போய் வோடாஃபோன் சிம்மையோ இல்லை ஏர்டெல் சிம் யூசர்ஸோ தேடி தான் நான் கால் பண்ணுவேன். அப்போ மட்டும்தான் எனக்கு காண்டா இருக்கான், மற்ற டைமில் எப்பயும் மாதிரி சகஜமாக காண்டா இருக்கான். அவன் ஒரு அமைதியான சூழலை நோக்கி போயிட்டு இருக்கான்டா சார். எனக்கு தெரியல ஷாமி டீம், நீங்கள் யாராவது பார்த்தா கூட ஏதாவது ஃபியூச்சரில் அப்டேட்ஸ் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இல்லை இன்னொரு பக் ஒன்று இருக்குது, செம்ம காண்டா இருக்குது எனக்கு. கூகுள் டிரைவரில் கால் பண்ணுறப்ப ஸ்பீக்கர் போட்டால் ஸ்பீக்கர் ஆன் ஆகி தொலைய மாட்டேது, வெறுப்பாக இருக்குது. எவனாவது சரி கால் பண்ணுறான், சரி கால் பண்ணிட்டு ஸ்பீக்கரில் போட்டு நான் பாட்டு வேலையை பார்ப்பேன், இது இப்போ பிடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப காண்டாக இருக்குது, தயவு செஞ்சு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நான் கிளியர் டேட்டா பண்ணிட்டேன், பாவமாக தான் இருக்கு உன்னை பார்த்தா. சாஃப்ட்வேர் அப்டேட்டு செக் பண்ணிகிட்டு இருக்கேன், கூகுளுக்கு அப்டேட் இருந்தால் அதையும் அப்டேட்டும் பண்ணிட்டேன், ஸ்பீக்கர் மட்டும் ஆன் ஆக மாட்டேது, வெறுப்பாக இருக்கான். அதனால் அதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதே இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் போய் கால் பண்ணுறோம்ல, அதெல்லாம் ஸ்பீக்கர் வேலை செய்யுது, கூகுள் டயலரில் பக்கு, அதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். கூகுள் டயலர் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டயலர் இந்த வேர்ல்டு தான். தண்டகரமும். ஆனால் அதுலேயே என்ன வித்தியாசம் தெரியுமா, ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒவ்வொரு ஃபோனுக்கும் வேறு வேறு மாதிரி கூகுள் டயலர் வேலை செய்யுதுரா. சில ஃபோனில் பார்த்தா கால் ரெக்கார்டிங் ஆப்ஷனே இருக்காது, ஆனால் கூகுள் டயலர் தான். வேறு ஒரு சில ஃபோனில் பார்த்தோன்னா கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் பீப் சவுண்டோட இருக்கும், நிறையா இருக்குது. உனக்கு வச்சுட்டு ஒரே காண்டுங்க. டே தயவு செஞ்சு நேட்டிவாக உங்கள் டயலரை கொடுத்து தொலைங்கடா. அந்த கான்ட்ராக்ட் எத்தனை வருஷம்டா போட்டிங்க, லைஃப் டைம்னு போட்டு விட்டீங்களாடா, தயவு செஞ்சு அது அப்படி என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னு நீங்கள் லைஃப் டைம் கான்ட்ராக்ட் போட்டாங்க. அதில் ஒரு மண்ணுமே இல்லைங்க. அட்லீஸ்ட் எம்ஐ டயலர் இருக்குன்னு வைங்களேன், இப்போ உங்கள் டிவைஸ் இருக்கு ஆன் அதாவது லைவ்லேயே வந்து டிரான்ஸ்கிரிப்ட் வரும், இந்த கர்மத்தில் அதுவும் இல்லை. எதுக்குடா கொடுக்குறீங்க கூகுள் டயலரு, மண்ணாங்கட்டியை தூக்கி தொலைங்கடா தயவு செஞ்சு. பொறுமையாக நாங்கள் தூக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் அடுத்த அப்டேட்டில் அநேகமாக எஸ்ஆர்கேயோட ஃபோனே தூக்கிடுவாங்க, பார்ப்போம். இருந்தானா குறை சொல்லுவேன், இப்போதானே ஆனானா குறை சொல்றியா நீ? ஃபோன்ல இல்லைனா வாங்க முடியாது. அதெல்லாம் இல்லை, ஆனானா அவன் பேசுகிறான்டா, ஆனாலனா அவன் என்னத்தான் பேசுவான்னு பார்ப்போம்டா, நம்ம தானே வந்து கிடப்பான். அடுத்த அப்டேட் போட்டு விட்றாடே, நல்ல ஸ்பெஷல் பாயசமாக போட அப்படின்னு. ஆல்ரெடி ஒரு ஃபோன் உங்ககிட்ட தான் இருக்குது, லைன் இஷ்யூக்கு 13 Pro அங்கேயே தான் இருக்குது, பார்ப்போம் ரெடி ஆகி வரும். அது டிஸ்பிளே கிடைக்க மாட்டேதாங்க நிஜமா, அது கொஞ்சம் கடிதாங்க, குவாலிட்டி இஷ்யூஸ். ஓகே சரிங்க, ஸோ இதை நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்ளும் சிவபரணி பார்க்கலாம். போ.